வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவ சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரக்கோலி கிரேவி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் ப்ரக்கோலி இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் மாதிரி. இது மார்க்கெட்டில் கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்ஸில் நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கொதிக்க வேணாம், மீடியமாக கொதிச்சா போதும். இந்த ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். போட்டோன்னே நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ், நிறைய கால்சியம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியில் போட்டு ரொம்ப கொதிச்சா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், அதுக்கோசம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. ஹாட் வாட்டரில் ஒரு 5 minutes இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்களுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் செஞ்சு தரலாம், ஏன்னா இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பர் மார்க்கெட்ஸில் நிறைய கிடைக்கும். வாங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு. ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும் ஆனியன் நல்லா. இது நல்லா உடம்புக்கு மிகவும் சத்தான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரக்கோலி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்தா ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கோசம் மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஒரு 10 minutes நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு ஆனியன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கேன், கசகசா 1 ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் கசகசா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு ஆனியன், தக்காளி எல்லாமே. இப்போது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் ரெட் சில்லி பவுடர். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரம் பார்த்து எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
கரம் மசாலா தூள் அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் டைப்பில் தான் இருக்கும் ப்ரக்கோலி, ஆனால் க்ரீன் கலராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி அதுக்கோசம் நல்லா இது கொஞ்சம் வேகட்டும் ப்ரக்கோலியும். இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. அரைச்சி வச்சுக்கினேன். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடும் ப்ரக்கோலி கிரேவி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணால் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ப்ரக்கோலி கிரேவி. இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வீட்டில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரக்கோலி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.